வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஆங்கிள் ஸ்ட்ரென்தனிங் எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ ஒரு பேஷண்ட் வந்து கமெண்டில் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி இன்ஜுரிக்கு அப்புறம் நாங்கள் எப்படி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ வீடியோலையும் பார்க்க போகிறோம். இப்போ அந்த எக்ஸசைஸ் ஆரம்பிக்க போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு தெரா பேண்ட் எடுத்து சைடு லைங்கில், அப்புறம் இந்த சைடு innervation, elevation. So innervation, elevation. So 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம ஒரு பெடல் அழுத்துற மாதிரி நான் வச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ இதை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ ஒவ்வொரு செட்டாக பண்ணிக்கலாம். 10-10ஆகவும் பண்ணிக்கலாம், இல்லைனா 15-15ஆகவும் ரெண்டு தான் பிரித்து 30 டைம்ஸ் நீங்கள் வந்து பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா, காலை வந்து எலிவேஷன் பொசிஷனில் வச்சு ஸோ மெதுவாக ரொட்டேட் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா கீழே ரெஸ்ட்டு வச்சுட்டு அப்புறம் கூட மேலே தூக்கி மெதுவாக நீங்கள் ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ பண்ணதே ஆப்போசிட்டில் மெதுவாக ரொட்டேஷன் பண்ணுங்கள். ஸோ கால் வலிக்க போகும்போது நீங்கள் மெதுவாக கீழே ரெஸ்ட்டில் வச்சுக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து ஃபிங்கர்ஸை மட்டும் நல்லா ஹோல்டு பண்ணுங்கள். 1, 2, 3. ஸோ இது மாதிரியும் பண்ணலாம், இல்லை கீழே ஏதாவது ஒரு டவலை விரித்து அதே மாதிரி அந்த டவலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபிங்கர்ஸால் வச்சு நீங்கள் இழுக்கிறதுனாலையும் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் வந்து முழுசாக ஆங்கிளோட ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸு பார்த்துருக்கோம், ஓகேங்களா? வேறு எதுவும் டவுட்னாலும் என்கிட்ட கமெண்டில் தெரிவிங்க, நாங்கள் ஒவ்வொன்றா வீடியோவை போட ஆரம்பிச்சிடுவோம், ஓகேங்களா?